பாவம் செய்து நிர்வாணிகளா இருந்ததுனாலதான் ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்த நாட்களிலும் பாவம் செய்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னைக்கு பாவம் செய்து விட்டு தேவன் பார்த்து விடுவார். தேவன் முன்னாடி நான் எப்படி போய் நிக்கிறது, நான் எப்படி ஜெபிக்கிறது, நான் எப்படி ஆராதனை செய்கிறது, நான் எப்படி ஆலயத்துக்கு போறது இப்படின்னு சொல்லி பாவத்தை, துணிகரமான பாவத்தை செய்து விட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாட்களில் கேட்கிறார். ஆதாம் உங்களுடைய ஒவ்வொரு பெயர்களையும் சொல்லி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்க இருக்கிறாய், நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ வா, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாத, நீ வந்துரு எங்கிட்டன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை தேடி வருகிறார். அவர் விசாரிக்கிற தேவன், தேடி வருகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆதாம் எனக்கு ரொம்ப தொட்ட வசனம் என்ன தெரியுமா? அந்த நாட்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மீறுதல் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அவர்கள் உடுத்திக்கொள்ள வஸ்திரம் இல்லாத